இன்னைக்கு நாமெல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் பேச போறப்பா. மருதுபாண்டி மகன் ராசையாவுக்கும் ராசப்ப மகன் ராஜேஸ்வரிக்கும் இந்த நல்ல நாள்ல கல்யாணம் பேசி முடிக்கிறதா முடிவு பண்ணி இருக்கிறோம். பொண்ணை பத்தி நீ என்னப்பா சொல்ற? என்னையா இப்படி கட்டிவிட்டீங்க? சின்ன வயசுல இருந்தே ராசையாவுக்கு தான் ராசேஸ்வரின்னு முடிவு பண்ணிருக்கிறேன். அதுகளும் ஒண்ணுக்கு ஒண்ணா உசுரா பழகிட்டு இருக்கல்லோ. அப்போ உனக்கு சம்மதம் தாங்கிற? சம்மதங்க. ஏப்பா நீ என்ன சொல்ற? பையனை பெத்தவனுங்க முறையில எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. உங்க 2 பேர் சம்மதம் சொல்லி போட்டீங்க. வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சு போடுவான். தாயே நாகாத்தா, நான் ஆசைப்பட்டபடியே எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எங்க வாழ்க்கை நல்லபடியா அமைய நீதாம்மா அருள் புரியணும். ஆத்தா, பூ கொடுத்து உன் உத்தரவை சொல்லிட்டியே. பூவை போட்டது சாமி இல்ல, இந்த ஆசாமி தான். போங்க மாமா, சாமி காரியத்துல இப்படி விளையாடக்கூடாது. ஏன் புள்ள கோவப்படுற? உன் மேலக்கு பிரியத்துல தானே இந்த பூவை போட்டேன். ஆமா, இந்த விளையாட்டெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. ஏய், கல்யாணமே இன்னைக்கு தானே. டேய் மச்சான், பொண்டாட்டி புள்ளைங்க தொந்தரவு இல்லாம வருஷத்துல ஒரு நாள் இப்படி ஃபாரஸ்ட் ஏரியாவுல டூர் வர்றது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் நாம சூப்பரா கொண்டாடி ஆகணும். என்ன மச்சான் சொல்ற? ஏன்னா இந்த வருஷம் நமக்கு 50 லட்சம் ரூபாய் லாபம் இல்ல. எல்லாம் ரெடியா இருக்குப்பா. ஏய், ஒன்லி ட்ரிங்க்ஸ் தானா? மேப்படி இல்லையா? என்ன அப்படி சொல்லிட்ட? மேட்டர் இல்லாம நம்ம எப்ப கொண்டாடி இருக்கோம்? என்ன மச்சான் சொல்ற? எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்குப்பா. ஐயா, வா 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 வா, விவிஐபி வா வா. அதேதான், வாப்பா. என்னாச்சு போன மேட்டர் ஓகேயா? ஐயா, என்னைய பார்த்து யாருமே கிடைக்கல ஐயா. எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க ஐயா. உடனே அறிவு கிட்டவனே இதை சொல்லதான் இங்க வந்தியா? வெளியில போ மச்சான். அப்ப மேற்படி மிஸ்ஸா? அட சங்கரா, அது இல்லன்னா உனக்கு தூக்கம் வராதடா. என்ன பண்றது, இன்னைக்கு வெறும் தண்ணி தான். சியர்ஸ். தெரியாதா சின்ன ரோசா பூ ஒன்னு புரியாதா? தோட்டத்தில் வைக்கோல் பிரி ஒன்னு சுருண்டிருக்க அத பாம்பென்று நீ சொல்லி மிரண்டது நினைவிருக்கா? பேசும் தை மாசத்தில் நான் தலகுளிக்க நீ நின்று ரசிச்ச அந்த ஏரிக்கர நினைவிருக்கா? காற்றோடு போகின்ற மைனாக்கள் எல்லாம் சிறகின்றி பறந்திடுமா? கண்ணேவன் வாசத்தில் நான் அன்று வாழ்ந்த ஞாபகம்
பூங்காத்தில் தள்ளாடும் ரோசாவை போல் நீ சிரித்திருக்க உன்னை சீண்டி விட்டு நான் ஒளிஞ்சது நினைவிருக்கா? நானாக மொத்தம் தர பக்கம் வந்தாய், அம்மா பார்த்து விட்டதும் கண்ணில் தூசுப்பட்டதாய் சொல்லி நெஞ்சது நினைவிருக்கா? 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த ஞாபகம் மறந்திடுமா? என் மூச்சு காத்து நீயான பின்னே நினைவுகள் பிரிந்திடுமா? பிறந்தேன் வளர்ந்தேன் உனக்காகத்தான், மடி மீது விளையாடத்தான். ராசா ராசாவே என்ன தெரியலையா? சின்ன ரோசா பூ என்ன புரியலையா? அந்த உச்சி வர தேனருவி தெரியலையா? அங்க ஒரு கண்ணில் ரசிச்சது நினைவிலையா? தெரிஞ்சிருந்தோ வர மறைக்கிறியா? இல்ல தெரியாம நின்று தவிக்கிறியா? என்ன மச்சான், நாம தேன பொண்ணு கிடைக்கலன்னு இவன் தள்ளிட்டு வந்திருக்கான். என்ன கண்ணு பயமா இருக்கா? பயப்படாத, நாங்களும் மனுஷங்க தான். எவ்வளவு பணம் வேணும்னா கேளு, தரோம். என்னடா முறைக்கிற? நீ மட்டும் கட்டி பிடிக்கலாம், நாங்க கட்டி பிடிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல சாமி. இது என் பொஞ்சாதி. இன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதான் பார்த்தாலே தெரியுதே. தம்பி, நீ அவளோட வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படு வேண்டாங்கள. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு போறோமே. வேண்டாம் சாமி, போயிருங்க சாமி. போகலன்னா என்னடா பண்ணுவேன்? சாமி, உங்களை பார்த்தா பெரிய மனுஷங்க மாதிரி இருக்கு. எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. போயிடுங்க சாமி. வேண்டாம் சாமி. தயவு செஞ்சு போயிடுங்க சாமி. போறோம்டா, ஓ பொண்டாட்டி எங்களோட கூட்டிட்டு போறோம். நீ போ.
ஒரு பாவம் அறியாத எங்க வாழ்க்கைய அழிச்சுட்டீங்களா? இந்த ஜென்மம் இல்லடா, இன்னொரு ஜென்மம் எடுத்தாது உங்களை பழி வாங்காம விட மாட்டாடா. இந்தடா டேய், ரெண்டும் செத்துருச்சிங்களடா. என் மச்சான் இப்ப என்னடா பண்றது? போதையில் அவசரப்பட்டுட்டு போடா. டேய், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இந்த நடு ராத்திரியில இங்க நடந்தது யாருக்குமே தெரியாது. அடையாளமே தெரியாம பண்ணிடுவோம். என்னடா சொல்ற? வண்டியில பெட்ரோல் கேன் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. டேய், என்னடா சொல்ற? வாடா. காட்ட உத்தமி மீண்டும் பிறப்பாளோ? சக்தி இருப்பது உண்மைன்னு காட்ட உத்தமி மீண்டும் பிறப்பாளோ? ஏன் நின்னுட்ட? போ போ போ. என்னப்பா தெரியல ஐயா. என்ன ஆச்சு? ஐயா, மாடு நிலத்தை விட்டு ஆறாம அசையாம நிக்குதியா. மழை வேற பெருசா வர மாதிரி இருக்கு. ஆபத்து பாவம் இல்லையா? கோயிலுக்குள்ள கூட்டி போயிடும். கொஞ்சம் உதவி பண்ணியா? ஆமா. பவானி, கொஞ்சம் பொறுத்துக்கோடி, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பாத்து. ஐயோ, என் மக இப்படி வழியால துடிச்சிட்டு இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பொறுத்து. இத பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் பக்கத்தூர் மருத்துவ வச்சுதான் சுவாமி தரிசனம் பண்றதுக்காக இந்த கோயிலுக்கு வந்தேன். அம்மாடி, நீதாமா என் பொண்ணையும் அவ குழந்தையும் காப்பாத்தணும். குழந்தைக்கு கொடி சுத்தி இருக்கா. உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போனா தான் குழந்தையும் தாயாரையும் காப்பாத்த முடியும்னு உள்ளூர் மருத்துவர் சொல்லிட்டாருமா. தைரியமா இருங்க, குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும். நீங்க கொஞ்சம் அப்படி. சரி, பாத்துக்க தாயி. அம்மனோட அனுகிரகத்தால பெண் குழந்தை பிறந்திருக்கு. இவ நினைச்சது முடிப்பா. நீண்ட ஆயுசோட பேரும் புகழுமா விளங்குவா. தெய்வாம்சம் பொருந்திய இந்த குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரின்னு பேர் வைங்க. ராஜராஜேஸ்வரி. ஐயா, போன வருஷம் இந்த முத்தாரம்மன் கோயில் திருவிழாவை நடத்தாதனால கொலை கொள்ள நோய் நொடின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வருஷம் நாம
தசரா விழாவை நடத்திட்டோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், இந்த ஊரும் நல்லா இருக்கும். அது சரி. போன வருஷம் மழை தண்ணி பெஞ்சோம், பயிர் பிச்சை விளையாம போச்சு. இந்த வருஷம் ஆத்தாளுக்கு திருவிழா கொண்டாட்டோம்னா அந்த ஆத்தா கண்டிருக்காமல ஐயா போயிருவா. இந்த வருஷம் திருவிழாவை எப்படியாவது நடத்தணும். நீங்க என்னையா சொல்றீங்க? இந்த வருஷம் எப்பாடு பட்டாவது ஆத்தாளுக்கு தசரா திருவிழாவை சிறப்பா நடத்தியே தீரணும். இந்த வருஷம் திருவிழாவுக்கு சொரண்ட சுப்பம்மா கச்சேரி வச்சிருவோமா? வழக்கமா பாடுற சுப்பம்மா கச்சேரி எல்லாம் இந்த வருஷம் வேணாம்யா. பக்கத்து ஒரு நாகலாபுரத்துல ராஜராஜேஸ்வரன் ஒரு பொண்ணு இருக்கியா, அந்த பொண்ணு அம்மன் வேஷம் கட்டி பாடுனா அடாடாடாடா அந்த அம்மனே நேர வந்து பாடின மாதிரி இருக்கும்யா. அப்ப ராஜராஜேஸ்வரி கச்சேரியே வச்சிருவோம். திருச்செந்தூர் கடல் அருகே உடன்குடி ஊர் அருகே நமது குலசேகர பட்டணத்தில் குடிகொண்டிருக்கும் முத்தாரம் மந்தகராவுக்கு வந்திருக்க சக்தி தேவி பக்தர்களே, ஏ மக்கா ஏ வந்தானா வந்தானா வந்தாதானா குந்தானா வணக்கமம்மா வணக்கமம்மா வணக்கம். ஏ அம்மா மாரே வந்தானா ஐயா மாரே வந்தானா வணக்கமம்மா வணக்கமம்மா வணக்கம். சரி, அரக்கனை பத்தி பாடு. அதோவரா அநியாய அரக்க எமா அதோவரா அநியாய அரக்க எம்மா ஒய்யாரமா நடந்து வாரா உக்கிரமான அரக்க. கரக்கையம்மா பொய்யாரமா நடந்து வாரா உக்கிரமான கரக்க. வாரானே பாவி வாரானே வாரானே பாவி வாரானே. ஆமா, பாவி அரக்க எப்படி வாரா? சத்தியத்தை கோல செஞ்ச புத்தி கூருடங்க வாரானே. கப்பு நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு மரம் கட்டி சொத்து மடியத்தான் போறானே. முத்தார அம்மன் கூட நேருக்கு நேர் சண்டை போட முட்டாள் அரக்கன் தான் வாரானே. சக்தி எரிமலைக்குள் விட்டு பூச்சியாகி அவன் சாம்பல் பொடியாக போறானே. வாரானே சரி, அரக்கரை பாடியாச்சு, அம்மனை பத்தி பாடுமா? சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு சிரிசா போடுவோம் விட்டு எம்மா. சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு சிரிசா போடுவோம் விட்டு மங்கள கோதை என்ற முத்தாரம்மா அவ மக்க குறைய தீர்க்க இங்கு வந்தாளம்மா. கதை கேளு முத்தாரம்மா கதை கேளு. காலங்காலமா நம்மளை காத்து தாயும் கதை கேளு. கதை கேளு ஆத்தாவோட கதை கேளு. அவ குழந்தையாக குலசேகர பட்டணம் வந்த கதை கேளு. துர்க்கையும் அவ வழி வந்தா, காளியும் அவ உரு வந்தா, மாரியும் அந்த தாயிதா, மருவக்கூறு சக்திதா. சொன்னது புரிஞ்சதா, அந்த சுந்தரி முகம் தெரிஞ்சதா. நல்லவருக்கு தாயிதா, அவ புத்தவருக்கு நோயிதா. எல்லாம் சரி, அந்த ஆத்தா அசுரனை எப்படி அடிச்சா? நெருப்புக்கு சொந்தங்களே விடுவாளா முத்தாரம்மா. ஏ மக்கா கொடியோரை கொன்றிடத்தான் வந்தாளே முத்தாரம்மா.
கலங்க முத்தாரம்மா வந்தாளம்மா எம்மா சலங்க கலங்க முத்தாரம்மா வந்தாளம்மா சம்ஹார தூளம் கொண்டு சலங்க கலங்க அன்னையவள் வந்தாளம்மா ஆவேசம் கொண்டாளம்மா இன்னும் ஒண்ணும் பயந்திடவே விஸ்வரூபம் கொண்டாளம்மா கண்டம் கிடு கிடுங்க கண்டம் நடுங்க தண்டாட தூரம் கொண்டு அம்மா எம்மா அங்காள வரதேஸ்வரி அம்மா காத்து படங்க திங்கடல் விடங்க அந்தாள கருமாரி அம்மா எம்மா கொல்லூர் மூகாம்பிகை அம்மா ஐயா என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணோட ஆட்டத்தை பார்த்து பயந்துட்டு. அந்த பொண்ணுக்கு உங்க கையால தான பரிசையா கொடுக்க போறீங்க? அது வேற கொடுக்கணுமா? ஏல காளி ஐயா என்னடா பண்ற? வைக்க போறேன்யா. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல ஜெயிக்க போறது நம்ம கால தானே? கண்டிப்பா ஜெயிக்கியா. பருத்தி கொட்டை புண்ணாக்குல போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். அப்படி போடு. இந்த வருஷம் நம்ம கால ஜெயிச்சாவன காளி, இல்லனா மகன நீ காலி. ஐயா ஏதோ அவசரமா உங்களை பாக்குறதுக்கு பிரபாகர் ஐயாவும் ரவி ஐயாவும் வந்திருக்காங்க. என்னடா இது நைட்டு தானே பாத்தீங்கன்னானுங்க? ரொம்ப அவசரம் போல இருக்கப்பா. என்ன மச்சான், ராத்திரி தான் கச்சேரி, நீங்க பகல்ல ஆஜர் ஆயிட்டீங்க? டேய் சங்கரா, இவன் டார்ச்சர் தாங்க முடியல சங்கரா. என்னடா நேத்து ராத்திரி ஒரு திருவிழாக்கு தலைமை தாங்க போயிருக்கான். அங்க பாட்டு பாட வந்த பொண்ணை பார்த்துட்டு நாம அடிச்சு கொன்னோமே அந்த பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு ஒரே புலம்பல். என்னன்னு கேளு. டேய் நாம அடிச்சு கொண்டது எவ்வளவா? அதுல எந்த பொண்ணுடா? அதான்டா அந்த மலைவாசி பொண்ணு, நம்ம ஆட்டத்துக்கு ஒத்து வரலன்னு போட்டு தள்ளணுமே. ஆமா, காட்டுவாசி பொண்ணு. அவ செத்து பல வருஷம் ஆச்சடா. இந்நேரத்துக்கு அவளை எரிச்ச இடத்துல மரல முளைச்சிருக்கா. டேய் அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றத நம்பி தொலைங்கடா. டேய் என்னடா அவன் குழப்பறான்? நான் ஒண்ணும் குழப்பலடா. அன்னைக்கு அவ பாடின பாட்டுக்கு திரிசூல பரிசா கொடுத்தட்டா. பக்கத்துல இருந்து பார்த்த சத்தியமாவதாடா. என்னடா புலம்பறான்? சும்மா நிறுத்துறா. அவ சொன்னால மறுஜென்மம் எடுத்துட்டு வந்து உங்களை பழி வாங்குவோம்னு சொன்னால. மறுபடியும் மறுஜென்மம் எடுத்துட்டு வந்துட்டாலோ என்னவோ எனக்கு பயமா இருக்குடா. அப்படியே வந்துற போறா. டேய் இவன் பயந்து இல்லாம நம்மள வர பயமுறுத்துறான்டா. டேய் அப்படியே வந்திருந்தானா நீ திரிசூலத்தை பரிசா கொடுத்தல, அப்பவே அந்த திரிசூலத்தை வாங்கி திருப்பி உனக்கு குத்திக்கலாம்ல. டேய் சங்கர் நான் கூறுகட்டத்தனமா பேசுறானா, நீ முட்டாத்தனமா பேசுறியாடா? டேய் நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. அவ மறுஜென்மம் எடுத்து வந்துட்டாடா. மச்சான் அப்படியே மறுஜென்மம் எடுத்து நம்மள கொல்லணும்னு வெச்சிக்க. ஒரு பொண்ணு இல்ல, பல பொண்ணுங்க நம்மள சூளத்தை எடுத்து குத்த வரணும். ஆமா டேய் சத்தியமா நான் பார்த்தத சொல்றேன்டா. இவன் என்னடா நக்கல் பண்றான்டா. டேய் ஃபூல், நான் பூலா நீ பூலான்னு போக தெரியும்டா. டேய் உலகத்துல ஒருத்தர மாதிரி 7 பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுல நீ ஒருத்தைய பாத்துருக்க. விடுறா ஃபூல். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. சங்கரா என்னடா உனக்கு இந்த சோதனை? டேய் அவன் தான் ஃபூலா இருக்கான், நீ அதோட பெரிய ஃபூலா இருக்க. டேய் இந்த உலகத்துல ஆவி பேய் மர்ஜன்மம் இதெல்லாம் கிடையாதுடா. ஊர்ல யாருக்கு எது நடந்தாலும் இந்த ராஜேஸ்வரி கொஞ்சம் விபூதி கொடுத்தா வியாதியெல்லாம் குணமாயிடுறது. ஆனா இவ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பௌர்ணமியும் கதறா இதை குணப்படுத்த முடியல. அதுதான் நான் தெய்வ செயல்றது. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் புலையாள் வருந்திய வஞ்சி மருங்கு மனோன்மணிவார் கடையோன் நன்றி அமுதாக்கிய அம்புயை அம்புயமே. जगदीश्वरी राजराजेश्वरी सौंदर्ये जग जगदम्बा कण्पारम्मा जयं 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 मुन्दन् पुष्पदमे. श्री प्रत्यंगरा देविये पोट्टी, ओम श्री अखिलांड கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி, ஓம் ஸ்ரீ ஆலால சுந்தரியே. நல்ல குறி சொல்ல வந்தேன் நான், நல்ல குறி சொல்ல வந்தேன். இந்த பொண்ணு போற தீரணும்னா நகமல சந்நிதிக்கு பால் கூடத்தை சுமந்துக்கிட்டு பக்தியோட வேண்டிக்கிட்டா விட்ட வர தொட்ட வர அத்தனையும் தீர்ந்து விடும். நல்ல குறி சொல்ல வந்தேன் நான், நல்ல குறி சொல்ல வந்தேன். பௌர்ணமி
பௌர்ணமி ராத்திரிக்கு பூஜிக்கும் கடமை ஒண்ணு தடுக்க வேணாம் மறுக்க வேணாம் பெத்தவங்க அனுப்பி வச்ச பிறவி பலன் தீருமையா அவ பிறவி பலன் தீருமையா அபிராமி நேர்ல வந்து சொன்ன மாதிரி சொல்றியே, நீ சொன்ன மாதிரியே வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் மகளை நாகமலைக்கு அனுப்பி வைக்கிறேம்மா. எங்க நாட்டாமை நம்பி வந்துட்டீங்கல்ல, எல்லாம் வெற்றிகரமா நடக்கும், தைரியமா இருங்க. என்னங்க உள்ள ஆடு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? தலைவர் இப்ப குளிக்கிறாருன்னு அர்த்தம். என்னங்க மறுபடியும் சத்தம் கேக்குது? இப்போ நாட்டாம சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எப்பனே புல்லா ஏ ஐயா ஐயா வடிவேலா பார்வதியா பரமேஸ்வரா மாரியாத்தா காளியாத்தா மூலியாத்தா பாளையத்தம்மா குரங்கனி அம்மா எல்லா தெய்வங்களும் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட்டு எல்லா மக்களையும் நல்லபடியா காப்பாத்தணும் தாயே. ஐயா முருகா ஐயா முருகா, நீ எல்லாரையும் காப்பாத்தலாம் வேற விஷயம், ஆனா அந்த எம்பிய கொஞ்சம் ஸ்பெஷலா காப்பாத்துப்பா. ஏன்னா நாட்டாமைங்கிற பேர்ல ஊருக்குள்ள கோக்குமாக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக காசுக்காக சாமி இல்லேங்கிற கூட்டத்துல கூட போய் சேர்ந்து உன்னை ரொம்ப கேவலமாலாம் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்காண்டி நீ கடுப்பாய் போய் என் கைய கால முடிச்சு விட்டாதப்பா. நான் உன் குழந்தை, உன் புள்ள. ஐயா கண்டா. ஆமா, உங்க தலைவர் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆடு மாதிரி கத்துறாரு. எங்க தலைவர் வானரமுட்டி கருப்புசாமி கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆட்ட சாராயம் குடிக்கிறக்க அடிச்சு கொண்டாரு. அந்த கருப்புசாமி விடுவானா? அதான் எங்க தலைவனே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஆடு மாதிரி கத்த வச்சுட்டான். ஐயா வணக்கம் ஐயா. என்னடா சிச்சிங்களா? நான் வர்றதுக்கு முன்னால எனக்கு எது குளிய கிளிய தோன்றீங்களா? ஐயோ நாட்டாம, உங்க வாயால நீங்க இதை பேசலாமா? உங்க வீரத்தை பற்றி தான் இவ்வளவு நேரமா நாங்க 2 பேரும் புகழ் பாடிக்கணும். ஐயா சர்ரா விர்ரா. ஆமா, யார் இந்த சோடிய? ஏமா எதுக்கு வந்தீங்க? என்ன விஷயமா இங்க வந்தீங்க? ஐயா, நான் இந்த பொண்ணை 10 வருஷமா காதலிக்கிறேங்க. 10 வருஷமாவா? ஏத்தா நீ? நானும் தாங்க 10 வருஷமா காதலிக்கிறேன். அடேங்க அப்பா, 10 வருஷம்னா பாதி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சடா. அப்ப இன்னைக்கு நல்ல மூர்த்த நாள் தான். டேய், நம்ம சமாச்சாரம் பூரா சொல்லிட்டியா? உங்க கண்டிஷன்லாம் சொல்லி ஒரு பாட்டில் சாராயம், ஒரு ஊறுகாய் பட்டலம், ஒரு கட்டு சொக்கலால் பீடி, ஒரு தீப்பெட்டி, பிரியாணிக்கு 500 ரூபாய் பணம் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்தேன்ல. அப்ப சரி, நிம்மதி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. போய் சட்டு புட்டு அந்த கயிறு எடுத்துட்டு வா போ. யாத்தா யாத்தா யாத்தா. இந்த மாதிரி மரியாதை மனசுல இருந்தா போதும். இப்படி சொல்லாம கொள்ளாம கபக்குன்னு காலையில விளப்படாது. தெரியுதா? சரிங்க. வாடா வாடா, சீக்கிரம் வாடா. நாட்டாம கயிறு ரெடி. ராஸ்கல், நான் என்ன 2 பேரும் தூக்குல ஒரு கயிறு கட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மஞ்ச கயிறு கட்டண்டா. ஓ அதுவா? அதான் ரெடியா இருக்கேன். எடு சீக்கிரமா. முதல்லயே கொடுக்க வேண்டியதானே. இந்திரா, நல்லா சாமியை கும்பிட்டு அவகலத்துல கட்டு. ஐயா, இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஐயா. ஏலே, இந்த எம்பி பார்க்காத பிரச்சனையாடா? ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சவன்டா நானு. கட்டா தாலியா? ஐயா, பிரச்சனை என்ன? பேசப்படாதீங்க. கட்டா தாலியா? நாட்டாம ஒரு நிமிஷம், ஏதோ பேசணும்ங்கறாங்க, பேசட்டுமே. ஐயோ பயலே, ஏண்டா இந்த இடத்துல நான் நாட்டாமையா நீ நாட்டாமையா? நீங்க யார் இடத்துல யார் நாட்டாம? கட்டா தாலியா? ஆஹா, 2 பேரும் நீடூடி நீடூடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி மக்களை பெத்து விட்டு இருக்கிறார். எது என்ன சத்தம் ரொம்ப சாஸ்தியா இருக்கு? என்ன எம்பியோட கோட்டைக்குள்ள வந்து சத்தம் போட்டுக்கிற ராஸ்கல்? உனக்கு எதுவும் பிரச்சனை ஏன்டா வந்து சொல்றான்? இங்க வந்த பையனுக்கு சிரிக்கி எங்க? எது பயலு சிரிக்கிமா? அரைஞ்சு பல்ல கட்டி பட்டவா? ஏண்டா 2 பேரும் ஒருத்தர் மனசார 10 வருஷமா காதலிச்சுக்காங்க. நாட்டாமைங்கிற பொறுப்புல இருந்து 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அதை போய் சிரிக்கின்ற அந்த அந்த பொண்ணு வேற குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுடா. அவ பொண்ணு இல்லடா, என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டி? எது ஓம் பொண்டாட்டியா? ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல. சொல்லணுமாடா உனக்கு? அடுத்த பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ எல்லாம் ஒரு நாட்டாமையாடா? கால ஒடிக்க விட மாட்டா, விட மாட்டா. உன்னை கொல்ல எதிர்பாராத விபத்து நடந்து போய் சொன்னாங்க. உனக்கு ஒரு தாலியை கை குத்துறேன். என் பொண்டாட்டி வைக்கிற உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. உன்னை எலும்பு நோங்க சத்தம் கேட்கிறேன். இதுக்கு மேல நீ கை வச்சா டி வரைக்கும் போய் இறங்க வேண்டியிருக்கும். வேணாம்.
நீ உயிரோட இருந்தா தானே டெல்லி போவ உன்னை விட மாட்டேன்டா ஒரு நாட்டாம உன்னை பாரு காட்டிலே வாழ்ந்து கனவாய் போனவள் நாட்டிலே பிறந்து வளர்ந்தாளே நாளாகி நாளாகி வேளையும் வந்ததும் நங்கையும் புறப்பட்டு சென்றாளே வீட்டுக்குள் விரதம் கொண்டு கிடந்தவள் பீறு கொண்டெழுந்து நின்றாளே வீணப்பயல்களின் ஆணவம் போக்கி வெற்றி கொடி கட்டச் சென்றாளே அக்கிரமம் செஞ்ச அந்த பயல்களை நிக்கிரகம் பண்ண வந்தாளே ஆதிபராசக்தி போல் இங்கே வந்திவ நீதிய காத்து ஜெயிப்பாளோ கருமாறி திரிசூலி வெக்காளி மாகாளி அத்தனை தெய்வமும் இவள்தானோ ஆத்திரம் கொண்டந்த பேய்களை கொன்றொரு சூத்திரம் சொல்ல வந்தாளோ புது சூத்திரம் சொல்ல வந்தாளோ மரியாதை எங்க வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டீங்களே இந்த ஜென்மம் இல்லடா இன்னொரு ஜென்மம் எடுத்தாது உங்க பழி வாங்காம விட மாட்டாடா இந்த ராஜன் இந்த ஜென்மம் இல்லடா இன்னொரு ஜென்மம் எடுத்தாது உங்களை பழி வாங்காம விட மாட்டாடா ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி